வாமா வா. இவங்கதான் மிஸ்டர் ராமலிங்கம், பெரிய எஸ்டேட் ஓனர். எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மக விஜயா. வணக்கம். வணக்கம்மா. விஜயா, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகனுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்களாம் முன்னாடியே வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேம்மா. மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நான் இருக்கிற கவலைப்படாதீங்க. ஏன்பா? என்னம்மா? 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பன். அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான். நீங்க சாக்கு போக்கு சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே. உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே, சுப்ப நம்ம வீட்டு தோட்டக்காரமா? மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்து பொறுத்த விஷயம். அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தர். நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்ட்னர் ஆகலாம். ஏன் சம்பந்தியா கூட வரலாம். அருமா, அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்குதான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைத்து சிரிக்குது. ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு, அது மாதிரி நீதான் எனக்கு உதவி செய்யணும். சரியா? ராஜு சார், சைக்கியம் சைக்கியம். நல்லா இருக்கேன். வாங்க. கண்கோ பிள்ளை வணக்கம் வருது. ஓஹோ, நீங்க முன்னால வந்துட்டீங்க, வணக்கம் பின்னால வருதோ? ஆமா, நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க. இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, ராஜு சாப்க்கு பாக்கணும்னு நினைச்சா பிறந்தும் வந்தான். தம்பி, உங்களை பார்க்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சரி, எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முதல் வட்டியுமா சேர்ந்து 6,60,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கெடு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபக சக்தி! ராஜு சாப்க்கு கண்கோ பிள்ளைக்கும் நினைச்சேன். ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயே அடிக்கணும். சரி, சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன். பாவம், நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். என்ன நாண்யம், என்ன நாண்யம்! ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல? நீங்கள் சரியா சொன்னாங்க. ராஜு, நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப், என்ன? ஆனே ஓட்ட பந்து நடக்க போறான். நம்ம கேள்விப்பட்டா நிம்பள் ஓட போறான். சரி, நம்ம ஓட போறான் இல்ல, நம்ம யானை ஓட போறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆதிவாசிகளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, வெற்றி பெற்றோருக்கு பரிசளிக்க வீட்டிருக்கும் விஜயா அவர்களே,
உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ராமு, எப்படியும் நீதான் வெற்றி பெறணும். நிச்சயமா வெற்றி நமக்குத்தான். இப்போது பந்தயம் ஆரம்பமாக போகிறது. பந்தயத்தில் முதலாவதாக வந்து வெற்றி பெற்ற ராமயானையின் உரிமையாளர் ராஜ்குமார். ராஜு, கங்க்ராச்சுலேஷன். நீங்க? என் பேர் வேலு. ஒரு சின்ன மிருக பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம். விஜயா, உனக்கு இவரை தெரியுமாமா? நான் இன்னைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவர்தானா இவரு? ஆமாப்பா, இவர்தான் எங்க அப்பா. ஓ, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு என்னங்க அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்களா? முட்டாள். ராஜுனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்சு யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணும் ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. அதை பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை. நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்காரு. பரவாயில்லைங்க. என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே, எதுக்காக? என் கைக்கும் உங்க பைக்கும் ஒரு உறவு ஏற்படுத்தலான்னு தான். என்னங்க இதெல்லாம்? 5000 ரூபாய். எதுக்கு? நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலைக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக இந்த பணம் எனக்கு இருக்குங்க. நான் உங்களுக்கு கொடுக்கிற கமிஷன். கமிஷன் இல்லைங்க, இது என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கம்சன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது.
பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே. அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்கிக்க. ஐயோடைய கை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடானா அட்ரஸைய மாத்திரம். அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்ற? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெரி குட் ஐடியா. அப்படின்னா கண்டிப்பா வந்துருவீங்களா? பழம் திங்கிறதுக்கு கூலியா வேணும். நாளைக்கு இந்த ஐயா கொட்டு முளைக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். சரிதானே? அப்ப நான் வரேன். ஓ சந்திரன்ல திருமணம், சூரியன்ல தேனிரவு, வீனஸ்ல விருந்து, மார்ஸ்ல மது விருந்து. என்ன என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு மாட்டாமா, என்ன லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா, அப்புறம் நான் சொல்ல கோச்சுக்குவேன். சீக்கிரம் ஏதாவது முடி சொல்லி தரணும். சும்மா என்ன சொல்லுங்க. சபாஷ் ராஜா, திருவாரூர் தம்பலிங்கம் பிள்ளைட்ட அப்படி ஒரு போடு போடு, அவ்வளவுதான் சரின்னு சொல்லுவாரு. என்ன முடியாதுன்னு சொன்னாங்கய்யா, அவ்வளவுதான். ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்தேன், அவதான் சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நட்டுருவாரு. ஆமா, ஹாய் ஹாய். எப்படி இந்த இதை பார்த்த மயங்கல நான் எப்படி? ஐயோ கலந்து வச்சு போட்டுக்க. அது அது ஏய், நீ ரொம்ப லக்கி செலவடா. மங்களம் உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்பி வா. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்க. நல்ல வேலை, படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்கலையே. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 வாட் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது, உருக்கு மாதிரி. அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது, யானைய வேலை பேச வந்தானே அவனை முறுக்கு மாதிரி நொறுக்கி இருப்பேன். ராம வேலை பேச வந்தது அவன் தான் தம்பி. உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டான வேலு, அந்த கொம்பன். நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா, எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பியை பார்த்து கேட்டு இருந்த, பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சேர்த்தீங்க? தம்பி, என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சொட்டுது உங்க முகத்துல. அனுபவஸ்தேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி, சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே நீங்க போறது. சரி, எதுக்கு மறப்பானே? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை புள்ளியாச்சே, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. சரி, நான் இப்ப மாமனார் 4 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1, என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது. பலே 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 பலே. உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா, என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இதை நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பார்க்கறது இந்த பித்தா தராசுதான். சபாஷ் மாப்பிளே, சபாஷ். இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ். மர்மம். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்க. திரும்பி வந்து தேங்காய் போல திடீர்னு போட்டு உடைக்கிறேன்.
பயப்படாதீங்க, உங்களே இல்ல மர்மத்தை. வாங்க வாங்க. அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ரிக்ரூட்டா ஒத்திகையெல்லாம் பார்த்து பிரமாதம் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒத்திகையா? என் வருங்கால மாமனார் அவர்களே, கட்டுங்கள் மாமனாரை, கொட்டுங்கள் சாலத்தை, அடியுங்கள். ஓஹோ, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா விஜயா சொல்லுச்சு. இல்லையா? முக்கியமான விஷயம் தான், ஒண்ணுமே இல்லையா? இல்லையா? என்னம்மா? ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாமே. வந்து என்னது? ஊட்டியில கூட உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஆமா, இந்த உடம்புக்கு எப்ப வேர்க்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. சண்டால உடம்பு 4 பேருக்கு சண்டை போட்டேன், வேர்க்கல. ஒண்ணு வேணும்னு கேட்க வந்தா வேர்த்து கொட்டுதே. அது ஒண்ணு இல்லப்பா, வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான். கார் ஓட்டி வந்தால அதனால வேர்த்து. அப்ப காருக்குள்ள வேர்த்து இருக்கணும். ஓ ஆமா, காருக்கு தான் வேர்க்கணும். காருக்கு வேர்க்கிறதா? போங்க சார், காமெடி பண்ணிட்டு. நான் ஒண்ணு சொல்ல சார். ஆமா, உடம்பு ஏன் இப்படி நெல்லு மிஷின் மாதிரி உதறுது? இந்த ஊர் வெதர் அப்படி இல்லைங்க. ஆமா, ரொம்ப கோல்டு. ஆரம்பிங்க. வந்து சார், ஒரு மாதிரி தண்ணி குடிச்சிட்டுமா? ஆரம்பிக்கலாமா? வந்து இன்னொரு கிளாஸ். ஆயிட்டோம், சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாமா? அதாவது அது விஜயா, இன்னொரு கிளாஸ். இன்னும் சோடா கலர் ஆரேஞ்ச். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இப்பவே வயிறு தயிர் பால் போச்சு. ஆரம்பிக்கலாம். ஆரம்பி. அதாவது நீங்களும் பொண்ணு பார்க்க போகும்போது இப்படித்தான் தண்ணி குடிக்கலாம். நான் தண்ணி குடிக்கல, குடிக்க வச்சேன் என் மாமா. ஹலோ மை டியர் மாமா. ஏன் மாமனாரே? ஹலோ மை டியர் மாமா, நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இந்த மௌனம்? கண்ணோடு கண்கலப்பது குற்றமா? காதலர்கள் கணவன் மனைவியாக துடிப்பதுதான் குற்றமா? இல்லை கல்யாணத்திற்காக உங்களிடம் பெண் கேட்க வந்திருப்பதுதான் குற்றமா? இதில் எது குற்றம் அப்படின்னு மர்மயோகி டைப்ல அடிச்ச ஒரு அடி. அவங்க என்ன சொன்னாங்க? போட்டாரு. ஐயோ முதலையா? மனவர நல்ல வேலைங்க. என்ன என்ன நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதத்தான் நீங்க உங்க மாமா. பலே பலே பலே, என் பேச்சு வச்சு என்ன மடக்கு மடக்கு மடக்கிட்டு. நான் மடக்கலைங்க, மனவரைய பொறுத்துலங்க. இது என்ன அரை நிமிஷத்து வேலை, அதுக்கு முன்னால கொஞ்சம் கேட்கணுமே. என்ன அந்தஸ்து ஆஸ்தி இதை பத்தி தானே? கரெக்ட் கரெக்ட்.
அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்தஸ்து தான் என் உயிர். ஆமா, பிரஸ்டீஜ் அதான் என் லைஃப். அந்த கவலை உங்களுக்கு அனாவசியம்பா. அவர் பேர் என்ன? ராஜு. அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜா. நான் ஆலியா. ஏன்பா, பட்டத்து யானை பார்த்தாலே தெரியலையா இவர் பட்டத்து ராஜா தான்? ஆமாமா, நான் ஒரு முட்டாளு. ஒரு யானை வச்சிருந்தாலே மன்ன, இவரு 4 யானை வச்சிருக்கிறாரு. மன்னாதி மன்னனுமா இவரு.